அப்படி இருந்தா தான் ஜனபதம் ஸ்பீதம் நன்னா இருக்கும். நம்ம குடும்பத்துக்குள்ள அதை முதல்ல செய்வோம். நாட்டில் வருதோ இல்லையோ நமக்கு தெரியாது. இப்போ நம்ம குடும்பத்துக்குள் உயர்த்திய வார்த்தை இருக்கணும், மனம் உயர்ந்த சிந்தனையில் இருக்கணும், லட்சியம் உயர்ந்ததா இருக்கணும். கண்ணன் கீதையில சொல்லச்சே எதையும் விருப்பப்படாதே, பலத்துக்கு ஆசைப்படாதே சொல்லிட்டாருன்னு சொல்றோம் இல்லையோ. அவர் என்ன சொன்னார்? பலத்துக்கு ஆசைப்படாதேன்னா கண்ணன்கிற பலத்துக்கு ஆசைப்படாதேன்னு அவர் சொன்னாருன்னா அப்படி அவர் சொல்லவே இல்லை. உயர்ந்த பலத்துக்கு ஆசைப்படு, தாழ்ந்த பலத்துக்கு ஆசைப்படாதே, அவ்வளவுதான் அவர் சொல்லியிருக்கார். தயவுசெய்து எல்லாரும் எந்த பலமும் கூடாதுன்னு நினைச்ச கூடாது. ஆத்ம சாட்சா்காரங்கிற பலம் வேணும், பரமாத்ம பக்திங்கிற பலம் வேணும், பரமாத்மா அடைதல்ங்கிற பலம் வேணும். அதை வேண்டான்னு கண்ணன் எங்கேயுமே சொல்லல, அதை வேணும்னு தான் நன்னா சொல்லியிருக்கார். அல்ல தாழ்ந்த சிந்தனைகளை விட்டுட்டு உயர்ந்த சிந்தனைகள்ல ஈடுபட வேண்டும். குடும்பியா இல்லைங்கிற சொல்லே கிடையாது. எல்லாரும் சுபிக்ஷமாக வாழ்ந்திருக்கார்கள். காமி வான கதர்யாவா நிசம்சா புருஷ பசித்து, யாரும் கடுமையா பேசுறவா இல்லையா, கொடுக்காத கருமி கிடையவே கிடையாதான். இதம் சக்கியம் திரட்டும் சக்கியம் அயோத்தியாயாம் நாவித்வான் நச்ச நாஸ்திகா, படிக்காதவன் கிடையாது, நாஸ்திகம் ஒருத்தர் கூட கிடையாதுங்கிறார். எவ்வளவு அழகான விஷயம் பாருங்க. கடவுள் இருக்கிறார், வேதம் இருக்கிறதுன்னு சொல்றவன் தான் நாட்டுல இருக்கான், அது இல்லாதவன் அங்க இல்லவே இல்லை. அப்ப என்ன பண்ணுவா வள்ளாரையெல்லாம்? பேசி பேசி பிரச்சாரம் பண்ணி புரிய வச்சிருவா. அது நமக்கு முக்கியம். நீங்க இப்ப இத்தனை அர்த்தங்களை இத்தனை பேர் இங்க கேட்டுருக்கீங்களோ இல்லையோ, இப்படியே வீட்டுக்கு போய் விட்டுடக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச 10 பேர்கிட்ட சொல்லணும். நீங்க இதை கேட்டுருக்கீங்கன்னா அவ யார் எங்க பார்த்தாலும் அடுத்த யாரும் கல்யாணத்துக்கு போயிடும் இல்லையோ, போகிறச்சு யாரானு கிடைச்சா உடனே கூட்டு உட்காந்து வச்சுக்கணும். நான் ராமராஜ்யத்தை பத்தி கேட்டுட்டு வந்திருக்கேன், ஒரு 4-5 விஷயமான உங்கள்கிட்ட சொல்லணும், உட்கார்ந்தோ. அவ திருப்பி கேட்பா, போன தரத்துலேருந்து இந்த தரத்துக்குள்ள என்னென்ன அட்டிகை வாங்கியிருக்கேன், என்ன வளையல் வாங்கியிருக்கேன். அவ கேட்பா, போன தரத்துலேருந்து இந்த தரத்துக்குள்ளே ராமராஜ்யம் அணிந்திருக்கேன், உட்கார் சொல்றேன்னால் ஒரு 4 கல்யாணத்துல பண்ணி பாருங்க. அநேகமா நம்ம பக்கத்துல யாரும் வரமாட்டாங்க. நாம பாட்டுக்கு திருப்தியா போகலாம், வந்துடலாம். சுவாமி இவர் வந்துட்டார், கொஞ்சம் நகருங்கோ அப்படின்னு நகர ஆரம்பிச்சிருவா. கவலையே படாதீங்கோ, அதைத்தான் செய்யணும். அதை போல யாரான விலகினா விலகட்டும். நாம நல்லதை சொல்ல சொல்லத்தான் உலகத்துக்கு நல்லது ஏற்படும். அது பகவானுக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? கீதா ஸ்லோகத்தை ஒரு விஷயம் சொல்றேன், நன்னா கேட்டுங்க. கீதையிலே கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம் ஓஹோன்னு சொல்லியிருக்காரோ இல்லையோ, எல்லா கஷ்டமான வழிகளையும் சொல்லிட்டு கடைசியா பெருமாள் ஒண்ணு சொல்றார். இந்த கீதா ஸ்லோகத்தை யார் ஒருத்தன் மற்ற பேருக்கு எடுத்து சொல்றானோ, அதன் அர்த்தத்தை விளக்குறானோ, அவன் பக்தி யோகம் பண்ணா எனக்கு எவ்வளவு பிடிச்சவனா இருக்கும் அவ்வளவு அவன் என்ன பிடிக்கிறதுங்கிறாரு. நீ கீதையில இருக்கிற ஸ்லோகத்தை 4 பேருக்கு எடுத்து சொல்லு, பக்தி யோகமே வேண்டாம், இதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கணும்னா ஒரு ஸ்லோகத்தினுடைய பொருள் சொன்னான். அப்ப பகவானுக்கு அது எவ்வளவு பிடிக்கிறது? தர்மத்தை எல்லாரிடத்திலையும் பிரச்சாரம் பண்ணணும், அது நமக்கு நன்னா தெரிஞ்சுக்கணும், பரத்தியாருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். அதை போலத்தான் அந்த நாட்டில வித்வானாகவே இருந்திருக்கா. நாஸ்திகன் யாருமே கிடையாது. சர்வே நராஷ்ச நார்யஸ்ச தர்மசீலாக சுயம்யதாக சுசம்யதாக முதிதாக சீலவருத்தாபியாம் மகர்ஷய இவ அமலாக. எப்பவும் ஆனந்தமா இருப்பாளாம், சிரிச்சுன்னு இருப்பாளாம், மகர்ஷிகளை போல வைராக்கியத்தோட இருப்பாளாம். இதெல்லாம் சொன்னாரோ இல்லையோ. நமக்கு இதை கேட்கச்சே இத்தனை நாளை கேட்டதுல என்ன தெரியுமா ஒரு எண்ணம் வரும்? இவெல்லாம் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்திருந்தாளா இல்ல தவ வாழ்க்கை வாழ்ந்திருந்தாளா? இது அடுத்த எண்ணம் வருமா இல்லையா? நமக்கு இந்த எண்ணம் வரும்னு தெரிஞ்சு வால்மீகி அடுத்த ஸ்லோகம் சொல்றார். இப்படி எல்லாம் சொன்னேனே தவிர ஒத்தொத்தரும் 100 பவுன் சங்கிலி போட்டிருந்தா, எல்லாரும் குண்டலம் போட்டிருந்தா, எல்லாரும் பட்டு வேட்டி கொடுத்திருந்தா, மொத்த பேர் வீட்டிலையும் சங்கிலி சங்கிலியா தங்க இருந்தது, எல்லாரும் சௌக்கியமா சந்தனம் பூசிருந்தா, ஒரு நாளைக்கு 8 வகை அன்னம் சமைச்சு சாப்பிட்டுருந்தா, ஓஹோன்ட்டா. சாமி எனக்கு அதுவும் புரியல இதுவும் புரியல, எங்களால இதுவும் முடியல எங்களால அதுவும் முடியல. ஒரு பக்கமான ரிஷியாட்டா இருக்காங்க, இன்னொரு பக்கமான 100 பவுன் சங்கிலி போட்டிருக்காங்க, ரெண்டும் பொருந்தலையென்னால் எல்லாம் வாழ்க்கை இருக்கு, ஆனா இருக்குங்கிற எண்ணம் கிடையாதுங்கிறார். பணக்காரனா இருக்கிறது தப்பு இல்லை. இப்போ எத்தனையோ பேர் பணக்காரனா இருப்பா, தப்பான அவங்கள்ட்ட பணம் இருக்கு, ஆனா தன்னை பணக்காரன்னு நினைச்சுக்கிறது தான் தப்பு. அது அவர்களுக்கு கிடையாதுங்கிறார். பணம் நிறைய இருக்கு, அதை நல்ல உபயோகப்படுத்தினா என்ன தப்பு? பணத்தை எங்கிட்டே இருக்கணும், புறத்தையாரு போகக்கூடாது, இது நினைச்சா தப்பு. பணத்தை நன்னா சம்பாதிக்கணும். இப்ப உங்களுக்கு ஒண்ணு நன்னா சம்பாதிக்க தெரியுமா? நன்னா சம்பாதிக்கும். அவருக்கு தெரியுமா? நன்னா சம்பாதிக்கும். சம்பாதிக்காம வெறுமை கையை கட்டின்னு உட்காரவே கூடாது. நன்னா சம்பாதிச்சுட்டு தேவையானவனுக்கு நன்னா கொடுக்கணும். எத்தனைக்கு எத்தனை சம்பாதிக்கணுமோ அத்தனைக்கு எத்தனை கொடுத்தால் ரொம்ப திருப்தியா இருக்கும். ஒரு சுவாமி வேடிக்கையா சொன்னார், நன்னா வகுத்தில்னா பெருக்கிக்கலாம்னார். என்ன சொல்றார்? இது கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் இதனால தெரியும் நமக்கு. இப்போ நன்னா வகுத்தால்னால் எங்கிட்ட இருக்கிற சொத்தை வகுத்தால்
பல பேருக்கு பிரித்து கொடுத்தால் என்கிட்ட இருக்கிற மகிழ்ச்சியை பெருக்கி கொள்ளலாம். என்கிட்ட மட்டும் சொத்து இருந்ததுன்னா மகிழ்ச்சி அவ்வளவுதான் இருக்கும். ஆனா சொத்தை வகுத்து கொடுத்தேன்னா மகிழ்ச்சி பல்மடங்கு பெருகிப்படும். அதை போல அந்த நாட்டில் இருக்கிறவாள்லாம் நிறைய கொடுத்தாலாம், நன்னா தாங்களும் போட்டுட்டாலாம். நான் அகுண்டலி, நான் அமகுட்டி, நான் அஸ்ரக்வி, நான் அல்பபோகவான். பாருங்க, குறைச்சலா சந்திரன் பூசினவனே கிடையாதான், மகுடம் வச்சுக்காதவனே கிடையாதான். நாட்டுல எல்லாரும் கிரீடம் போட்டுதான் போட்டு வருவாளாம். பார்த்தா எப்படி இருக்கு? இப்ப நீங்க உட்காந்து இருக்கிற எல்லாரும் தலையில ஒரு கிரீடம் போட்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அவ அப்படிதான் உட்காந்துருக்கா. சாமி என்ன விலை தெரியுமா தங்கம்? அவருக்கு ஏதோ தசரதன் விரும்ப கொடுத்தாரு வந்தமோ, நமக்கு அப்படிலாம் இல்லை. ஒரு துணி வாங்கணும்னா 2500 ரூபாய். கொஞ்சம் வால்மீகி இடத்துல சொல்லி வையும், அடியா சொல்லாது இருக்கட்டும். அவ வெறுமை இந்த பணத்தை வச்சு தங்கத்தை வாங்கல, குணத்தை வச்சு தங்கத்தை வாங்கியிருக்கா. குணம் நன்னா இருக்க. இன்னைக்கே இது இத்தனை இவ்வளவு விலைவாசி ஏறி போச்சு. இப்போ எங்க திடீர்னு ஏறித்து? இதே கல்லு மண்ணும் குறைச்சலத்தான் இருந்தது. போகோன்னு ஏற்படுத்தினால் அதை எது பகவான் இலவசமா மக்களுக்கு சிட்டிச்சிருக்காரோ அதை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சதுதான் தப்பு. இப்போ எத்தனையோ விஷயம் இலவசம். காடு இலவசம், காத்து இலவசம், நெருப்பு இலவசம். நீங்க நான் சொல்ற ஒன்னொன்னு காசு கொடுத்துருக்கோம். நல்லா பாருங்க, நெருப்பு சமைக்கணுமா காசு கொடுத்தா தான். அது ஏதோ 150 ரூபாயில இருந்தது, இன்னைக்கு எங்கேயோ 750-800 ரூபாயில போய் நிற்கிறது. அது மாசத்துக்கு 1 கொடுப்பேன், வருஷத்துக்கு 6 கொடுப்பேன். சாமி, தெய்வம் அக்னியை படைச்சிருக்கார். என் வீட்டுல நான் சமைக்க போறேன், இதுக்கு நான் யாருக்கோ எதுக்கு காசு கொடுக்கணும்? எப்படி ஆயிடுத்து பாருங்க எல்லாமே. இப்போ தெய்வம் காற்றை படைச்சிருக்கார். அந்த காற்று குழுவா வரணும்னா அது காசு கொடுக்க வேண்டியிருக்கு. வெந்நீர் போட்டுக்கணும்னா காசு கொடுக்க வேண்டியிருக்கு. வெறும் தண்ணீரை சாப்பிடுறது 15 ரூபாய். ஒரு புட்டி வாங்கிட்டு வரணும்னா 15 ரூபாய் 20 ரூபாய் வச்சாதான் இன்னைக்கு வெறும் தண்ணீர். ஏன்னால் அத்தனை இலவச பொருள்கள் வியாபார பொருள்களா ஆக்கப்பட்டுட்டன. அதனாலதான் விலைவாசி ஏறி போறதே தவிர, விலைவாசி ஏறினா அதுக்கு தான் சம்பாதிக்க வேண்டியிருக்கு. அவ்வளவு சம்பாதிக்கிறதுக்கு 2 பேர் வேலைக்கு போக வேண்டியிருக்கு. 2 பேர் போனா போல இன்னும் அதிகமா ஆசைப்பட வேண்டியிருக்கு. அதை நம்ம சம்பாதிக்கிறதுக்குள்ள புறத்தியார் அதிகமா சம்பாதிச்சா பார்த்து பராமப்பட்டு வளர்த்துக்க வேண்டியிருக்கு. இது ஒன்னொன்னும். இப்ப இந்த மாதிரி இருக்கேன்னா எங்கேயோ பேட்டி வேணுண்டா 2 பேரும் ரொம்ப வேகமா பேசிண்டா. நான் வண்டி வாங்கிக்கணும், பெரிய வண்டி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஒருத்தர் சொல்றார், எதுக்காக பெரிய வண்டினா? போற சௌரியத்துக்கு இல்ல, நான் இந்த சமுதாயத்துல ஒத்தன்னு காட்டிக்கிறதுக்கு பெரிய வண்டி வாங்கணும்னா. இது இன்னொருத்தர் சொல்றார், சமுதாயத்துல ஒத்தன்னு காட்டிக்கிறதுக்கு தர்ம சிந்தனை இருக்கணும், இதுக்கு பெரிய வண்டி வாங்கணும்னா மாத்திட்டோம். இன்னைக்கு தர்மத்தினால ஒருத்தனுக்கு பேர் இல்லை, வண்டி வாங்கினா ஒருத்தனுக்கு பேர். இது எங்கேயான ஒத்து வருமா சொல்லுங்க? அப்ப பெரிய வண்டி வாங்கினா பெரிய வீதி போட வேண்டியிருக்கு. வண்டி ஜாஸ்தியா போச்சுன்னா புகை ஜாஸ்தியா வருது. அதுக்கு வேணும்னா எரிபொருள் வேண்டியிருக்கு. எரிபொருள் வெளிநாட்டுக்கு வாங்க வேண்டியிருக்கு. அதுக்கு அந்நிய செலாவணி இல்லை. சுத்துன்னு சுத்தும். இது ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது. இந்த பழக்கமே நம்ம நாட்டுல இல்லை. இப்ப எல்லாமே கொஞ்சம் பொருளாதாரத்திலே வேறு மாதிரி இருக்குது. அமெரிக்க தேசம்ங்கிறது முதலாளித்துவ நாடு. அவளுக்கு நிறைய வாங்க வச்சு கடன்லையே வாழ வைக்கணும். இது அந்த நாட்டுக்கு வழக்கம். நம்ம நாட்டுல சேமிச்சு ஜாகிரதையா வச்சுடுவோம். 2 ரூபாய் சம்பாதிச்சு வந்தா அதை மனைவிட்டு கொடுத்தா 1.5 ரூபாய் செலவுச்சுட்டு 8 உள்ள வச்சிருவோம். அதுதான் இங்க இருக்கிற மனைவிக்கு இருக்கிற பெருமை. அங்க இருக்கிற மனைவி முதல்ல 2 ரூபாய் நீ தரவும் வேண்டாம், உன் காசே வேண்டாம், நான் சம்பாதிச்சுக்கிறேன், நான் 3 ரூபாய் கடன் வாங்கிக்கிறேன், நீ 4 ரூபாய் கடன் வாங்கிக்கோ. இதுதான் அவளுக்கு தெரிஞ்சது. இப்போ அவ வாழறதே வாழ்க்கை அட்டையில வாழறவா, காசுல வாழறவா இல்லை. நமக்கு மொத்தம் தங்கம், வீட்டு முழுக்க தங்கம் வச்சுக்கணும், எங்க பார்த்தாலும் நெல்லு குதிர் இருக்கணும். இப்படி சேமிச்சு நாம பழகிட்டோம். இன்னைக்கு அந்த நாட்டிலே சேமிப்பு கொஞ்சம் இருக்குன்னா இந்த இந்தியர்கள் போய், நம்ம இந்தியர்கள் ஜனத்தொகை எவ்வளவு இருக்குமோ அதை வச்சுதான் அந்த ஊர்ல சேமிப்பேன். அவர்கள் கடன். இந்த கடன் கொடுக்க முடியலன்னா கூட கடன் வாங்கிக்கோ, அந்த கடன் கொடுக்க முடியல கூட கடன் வாங்கிக்கோ, கடனையே கொடுக்க முடியல மன அழுத்தம்னு சொல்லிட்டு போயிடு. இதுதான் பண்றது. இப்போ அங்க வங்கி எல்லாம் திவால் ஆயிடும். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா இங்க பெரிய கட்டடம் நேற்று இருந்தது, இன்னைக்கு இல்லைன்னு. அப்ப அதுல பணம் போட்டவாள்லாம் அவ்வளவுதானா மன அழுத்தத்துக்கு ஓஹோன்னு வைத்தியர்கள் இருப்பா, அதுக்கு மருந்தா சாப்பிட்டு இருப்பா. அந்த மருந்து சாப்பிட்டதுனால ஒரே தூக்கம்னுவா. போறோம் சுவாமி, இதை விட நாங்க ராமராஜ்யத்துல இருந்துட்டு போறோம், இது நமக்கு ரொம்ப சுலபமா இருக்கு. இப்போ அப்ப எல்லாமே சுழல். அந்த சுழல்ல சிக்கிண்டா மீண்டு வருவது ரொம்பவே துர்லபம். மேல சொல்றார், அப்ப எல்லாரும் மகுடம் போட்டிருக்கா, எல்லாரும் சங்கிலி எல்லாம் போட்டிருக்கா, நான் அகுண்டலி குண்டலம் போட்டுக்க, அதை விட கிடையாது. காதல் எல்லாம் ரொம்ப நன்னா தங்கத்தோடு போட்டிருப்பாள். தங்கத்தோடு தங்க கிரீட்டம், ரொம்ப நன்னா பட்டு பீதாம்பரம் ஆடைகள், நன்னா சாப்பிடுறா. எதுக்கு எடுத்தாலும் சக்கரை வியாதியும் உப்பு வியாதியும் சொல்றது இல்லை. சாப்பாடு நல்லா சாப்பிட்றான், ஆனா சாத்திக உணவா சாப்பிட்றான். பெருமானுக்கு சமைத்து இட்டு விட்டு சாப்பிடுகிறார்கள். நாம் ரிட்டா ந லிப்தாங்கா நான் சுகந்தர்ஷ வித்தியதே, வாசன திரவியம் வேற பூசிட்டு இருக்கலாம் விடாம சொல்றார்.
இன்னைக்கு அதை இவ்வளவு விரிச்சு வாங்கினா 450 ரூபா, இவ்வளவுதான் சின்னது. அதை ஒண்ணு வாங்கி பூசினுட்டு அது இங்க ஏதோ தக்காளி வச்சிருந்து இங்க ஏதோ வெள்ளரிக்காய் வச்சிருந்து இதெல்லாம் பண்ணி இந்த முகத்தை சரிப்படுத்திட்டா அப்படி ஒண்ணு இருக்க மாட்டேங்கிறது. அந்த நாள்ல 50 வயசு வரைக்கும் இளம மாறாம இருப்பா. இந்த நாள்ல 20 வயசுக்கு ஷட்டப்த பூர்த்தியான்னு கேட்கறாப்புல இருக்கா. இப்ப 20 வயசு பிள்ளைய பார்த்தா ஷட்டப்த பூர்த்தி எப்போ, அன்னைக்கு ஷட்டப்த பூர்த்தி பிள்ளைய பார்த்தா கல்யாணம் எப்போன்னு கேட்கலாம். அதை போல இருந்தது. இன்னைக்கு எப்படி மாறி போச்சுன்னா மறுபடியும் அடிப்படை அமில உணவு, வெறும் உணவு, உணவுல சத்தே இல்லை. எல்லாத்துக்கும் உரத்தை போட்டு போட்டு சாப்பிட்டுட்டோம்னா உடம்பு ஆரோக்கியம் குறைஞ்சே போயிடுது. அப்ப என்ன பண்றது சுவாமி, உலகமே அப்படித்தானே இருக்குன்னால் அப்ப கண்டதை சாப்பிட்றத குறைச்சிடணும். முடிஞ்ச அளவுக்கு எது இயற்கை உணவா இருக்கோ அதை சாப்பிடணும். அதை சாப்பிட்டீங்கன்னா தேக ஆரோக்கியம் ரொம்ப நன்னா இருக்கும். நாம பயப்படுறது நமக்கு வேலையே செய்ய முடியாது போடுமோ, சக்தி போடுமோன்னு. போகவே போகாது. சக்தி அளவுல இல்லை, அதனுடைய தரத்துல தான் இருக்கு. உணவு நிறைய சாப்பிட்றதுக்காக நிறைய சக்தி வராது. நிறைய சாப்பிட்டா ஆயாசம் உட்காந்துருவோம், அவ்வளவுதான் நடக்கும். குறைச்சலாம் சாப்பிட்டாலும் நல்ல உணவா சாப்பிட்டு இருந்தா இதுதான் அந்த நாள்ல இருந்தது. இன்னைக்கு நிறைய சாப்பிடுறோம், தரமே இல்லை. உணவு தரம் நல்லா இருக்கணும் இல்லையோ, அதுவும் இப்ப நல்ல உணவா இதான் இயற்கை உணவுன்னு ஒரு படி அரிசி வாங்குறதுக்குள்ள 90 வாங்குறான். வெளிப்படி அரிசி 45ன்னா இயற்கை உணவுக்கு அரிசி வாங்க போனா 80 90 ஏறி போச்சுப்போ. அப்ப அதுல ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சுட்டு இயற்கைன்னு சொல்லி அது வியாபாரமா இருக்கக்கூடாதுன்னால் அப்ப அவாவா இனிமே மொட்டை மாடியில காய்கறி வளர்த்துக்க வேண்டியதான் விஷயம். அங்க கொண்டு விட்டுடும். நல்லதுதான் இப்ப பண்ண ஆரம்பிச்சுதான் நிறைய பேர். இப்ப இயற்கையா கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்துப்போம். கொஞ்சம் சாப்பிட்றத பத்தி பயப்படவே பயப்படாதீங்க. அந்த கொஞ்சம் தரமான உணவா இருக்காங்கிறதுதான் முக்கியம். அந்த நாள்ல யாரும் நிறைய சாப்பிடவே மாட்டா, உட்கார்ந்து சாப்பிடுவா, நேரத்துக்கு சாப்பிடுவா. பாத்திரிக்கை நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் கூட இப்பதான் நம்ம கண்ட நேரத்துக்கு சாப்பிடுறோம். எப்பவோ போறது, எப்பவோ வருது, எங்க வேணா போயிட்டு சாப்பிடு, அதெல்லாம் அவ பண்ணவே மாட்டா. அப்பதான் உட்காருவா, அப்பதான் சாப்பிடுவா. அதுவும் தூக்கம் சரியா 10 மணிக்கு தூக்கி போடுவா. இப்ப எல்லாமே இரவு கொண்டாட்டமா போச்சு. யாரா இருக்கட்ட ராத்திரி 12 மணிக்கு தான் பேசவே ஆரம்பிக்கிறது. மெதுவா வெளியூர்ல இருந்து யாரான்னு வந்தா விடிய விடிய பேசிட்டேன்னுவா. அதெல்லாம் அந்த நாள்ல நடக்காது. யார் வெளியில இருந்து வந்தா 10 படுத்துக்கோ கார்த்தால பேசிக்கலாம் விடுவா. கார்த்தால 4 மணிக்கு எழுந்துருவா. ஏன்னா அது சாத்திகமான காலம். காலை பொழுதுல நம்ம வீணடிச்சிட்டோம்னால் புத்தி வேலையே செய்யாது. மனுஷர்களுக்கு காலையில ரொம்ப முக்கியம், பிதர்களுக்கு மதியம் முக்கியம், அசுரர்களுக்கு மாலை முக்கியம், ராட்சசர்களுக்கு இரவு முக்கியம். நாம யாரா இருக்கணும் நாம தான் முடிவு பண்ணிக்கணும். பார்த்து நாமிருஷ்ட போஜி நாதாதா நாப்பியனங்க நிஷ்கிரதிக்கு நாஹஸ்தாபரணோ வாபி திருஷ்யத்தே நாப்பியனாத்மவான். ஆத்ம பரமாத்ம விஷயம் தெரியாதவனே கிடையாது. சகர்ம நிரதா நித்தியம் பிராமணா விஜிதேந்திரியா. அந்தணர்கள்லாம் இந்திரியங்களை ஜெயித்தவர்களா யாக யஜ்ஞங்கள் பண்றவாளா இருந்திருக்கா. நாஸ்திகா நான்ருதீவாபி ந கஷ்டித் அபுஸ்ருதா. பெரியோர் இடத்துல கேட்காதவன் இருக்கவே மாட்டான். இப்ப நாம எத்தனை பேர் பெரியோர் இடத்துல போய் கேட்கிறோம். கேட்கிற பண்பாடு போச்சு, படிக்கிறது விட்டே போச்சு. படிக்கிறது இப்ப புஸ்தகங்கள்லாம் அச்சு போட்டு பிரயோஜனமே இல்லை. ஏன்னா படிக்கிறாளா ஏதோ கொங்கு மாவட்டம் இந்த பக்கம் தேவலைங்கிறா. இங்க இதெல்லாம் கணக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துலேருந்து கொஞ்சம் கோவை வரைக்கும் ஓரளவுக்கு படிப்பு இருக்கான். சென்னை பக்கம், மதுரை பக்கம், திருநெல்வேலி பக்கம் எல்லாம் படிப்பே இல்லைங்கிறா. படிப்புனா பள்ளிக்கூட படிச்சுடுவோம், புஸ்தகம் படிக்கிறது வேணும் இல்லையோ. அந்த நாள்ல புத்தகத்தை நண்பர்கள்னு சொல்லுவா. இப்பெல்லாம் யாரும் புஸ்தகம் வாங்குறது இல்லை, அதுக்கு நேரமும் இருக்கிறது இல்லை. எதுவா இருந்தாலும் வேகமா தொலைக்காட்சியில பார்த்துடலாம் அப்படின்னு வச்சிருக்கோம். இல்லைன்னா வலைத்தளம் இன்னொரு ஒரே புகலிடம். அதுதான் இப்போ எதை தட்டினாலும் ஸ்ரீமன் நாராயணன் எங்க இருப்பார்னா அதுலதான் இறங்கணும். அதுதான் நிலைமை. இப்போ அவரை பத்தி அவர் வைகுந்தத்தில் இருப்பார், பார்க்கடல்ல இருப்பார், அதெல்லாம் படுத்துப்போ. அவர் எங்க இருப்பார்? வலைத்தளத்தில் இருப்பார். உண்டு பக்தர்களுடைய கண் வலைத்தளத்தில் இருப்பார். அங்குதான் அவர் இருப்பார். இதை விட பக்தர்களுடைய கண், அவர்கள் பெருமாளை சேவிக்கிறார். அந்த கண் வலைக்கு அகப்படதான் பெருமாள். மற்ற வலைக்கெல்லாம் அவர் அகப்படவே மாட்டார். பக்தன் எவ்வளவு பண்போடு அன்போடு இருக்கான்னா அவர் விழிச்சவரே. சகதேவன் கதை உங்களுக்கு தெரியுமே. கண்ணன் தூது போறார், நான் போகணும் என்ன பேசிட்டு வரணும்னு சகதேவன்ட்ட கேட்டார். பாண்டவாளுக்காக தூது போனார் இல்லையோ. அப்ப நகுலன் சகதேவன் இடத்துல கேட்கிறார். ஒருத்தர் ஒன்னொன்னு சொல்றான். தர்மபுத்திரன் சொன்னா உனக்கு தெரியாதா கண்ணா நான் என்ன சொல்ல போறேன்னுட்டான். பீமசேனா நன்னா சொன்னதையே சொல்லுன்னுட்டான். அர்ஜுனன் நன்னா சொன்னதுதான். எல்லாரும் சொன்னா சகதேவன் இடத்துல வந்தார். சகதேவன் சொன்னா நான் சொல்லுவேன், வேணும்னா நீ என்ன கேட்காதே, நான் ஒண்ணுமே சொல்லல, சொன்னா சொன்னதை ஏத்துப்பியான்னார். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதம்.